கால் எடுக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன், கேக்குறியா? அண்ணே, நானே சின்ன குழப்பல இருக்கேன். எங்க அப்பா இனியே முடிச்சு காட்சி கொடுக்குறேன். சொல்லுங்க நான் கொஞ்சம். ஹலோ, இல்லைங்கப்பா, அந்த பிள்ளை சொல்லுங்கண்ணா. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா அவங்களுக்கு இருக்கணும் இல்ல. இல்லண்ணா, அவங்களுக்கு கடன் வாங்குற அளவுக்கு இங்க யாரும் இல்ல போல, அதான் நினைக்கிறேன். கரெக்டு தான், நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சு தான். இல்ல போல, இருங்க ஒரே நிமிஷம். உயிரே போனாலும் அவ திருப்பி தருவாரா? நீ தர மாட்டேங்கிறியா? லைஃப் ஆஃப் மிடில் கிளாஸ் பார்த்துக்கோங்க. 20 ரூபா வச்சிருக்கேன் பவானி சார். காய்ஸ், நாங்கள் அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் காரமடை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி. இன்னும் தினேஷ்னு ஒருத்தர் வரவே இல்லை. அவர் வந்து எப்பவுமே நடந்தே வந்துருவாரு. இன்னைக்கு வந்து நடந்து பவானி சார் போயிட்டாரு, அதனால வர கொஞ்சம் லேட்டா. நடந்து வந்துட்டு இருக்கியா? ஆமாப்பா. ஏப்பா எங்க இருந்தாலும் நடந்து போயிருவ? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சரி வா வா, நடந்தாது வரியே. டக்குனு வா, உங்க வீட்டுக்கு அந்த ஓடி வந்துட்டு இல்ல இந்த கட்டில ஓடி வந்துட்டு இருக்கான். அங்க எப்படி போனாரு? எல்லா டீம்லும் ஒரு கோளாறு இருப்பான்ல, அதுல இவனும் ஒருத்தன். எவ்வளவு நேரம் நடப்பான். இந்த வண்டாம் பாருங்க. நான் அழுக்கா ஈமேன உட்கார்ந்து தள்ளுறதுக்கு எல்லாரும் தள்ளக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பவானி சாகர் கிளம்பிட்டோம். மொத்தம் 6 பேர் 3 வண்டி. 6 பேர் 3 வண்டி. ஆமாம், நம்ம சென்னை விளாக தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம பவானி சாகர் விளாக் தொடங்கிட்டோம். அங்கே வந்து மீட் பண்ணுறோம். கூட இந்த பலூனையும் கொண்டு வரோம். என்ன பண்றோம் அப்படின்னா, சிறுமுகையே நாங்கள் முதல்ல தாண்டிட்டோம். அதனால மறுபடியும் சிறுமுக போய் அங்கே போய் திருப்பி வர போகிறோம். காட்டில் இல்லை உங்களுக்கெல்லாம், அதனால மறுபடியும் வரோம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி பண்ணுவோம்னா, இப்போதான் என்ட்ரி ஆகிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். கரெக்ட் தானே? ஆமாம் தானே? நான் ஆட்டுறாரு பார்த்தீங்களா தானே டிரைவர்? ஸ்கூல் அப்படியே காட்டிட்டு. ஸ்கூலா? சரி. ஸ்கூல் எங்கண்ணே? அந்த ஸ்கூலில் பெஸ்ட் ஸ்கூலா? அப்படி சொல்லிடலாம். இதுதான் சிறுமுகையிலே பெஸ்ட் ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க. பட் ஏன்னா நாங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கலை. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். விஜயலக்ஷ்மி பப்ளிக் ஸ்கூல். யாருக்காவது அட்மிஷன் வேணும்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே அட்மிஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவேன். நம்பிடாதீங்க, பெரும்பாலும் அடிச்சு தான் தேடுறேன். ஸ்கூல் வந்து நம்ம சிறுமுகை வியூ காட்ட போகிறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலம் ஞாபகம் வரும். இந்த 2 சைடும் மரம் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சுல, அந்த காலம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இருங்க, இந்த பழக்கடை, இந்த பழத்தை தான் வாங்கி கொடுக்க சொல்கிறேன். யாரும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்போ என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே பாருங்க,
பார்த்தா ஜாலியாக இருக்கணும். அவர் இல்லை. தடா குட் மார்னிங். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? போமாங்க. ஏன் சாட்டர்டே சண்டே லீவு? இங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீம்லையும் எல்லார் பொண்ணும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் டீமில் இருக்க பொண்ணு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் அங்கேருந்து இங்கே போதிமலை தாண்டறதுக்குள்ள ரம்புட்டா படம் வேணும் 2 டைம் எங்கிட்ட கேட்டா. கம்மங்கோல் வேணும்னு சொல்லி அதுக்கு ஒரு டைம் ஸ்பாட்டுக்கு போட்டு வந்தேன். இப்போ நம்ம கம்மங்கோல் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கு நீங்கள் பாருங்க. பரவாயில்ல, இவ்வளோ மூச்சுட்டு நம்ம தினேஷ் பேசுனதே பெரிய விஷயம். அக்ஷயா கால் பண்ணுவோம். பாட்டி நம்மளுக்காக உழைக்கிற காலத்துல இവിടുത്തെ இருக்க போட்டாவை எடுக்கிறது. நாங்க உழைச்ச காலத்துல ஒரு போட்டாவும் இல்லை ஒன்றும். பாட்டி அங்க பாருங்க, கேமரா பாருங்க. சொல்லுங்க. பார்த்துங்க. அப்பாளுக்கு ஐயோ எத்த சோடு இருக்கிறேன் நான். மூஞ்சி எத்த சோடு இருக்க தம்பி. காலத்துல ஒன்றும் இல்லை. நீங்க உழைச்ச காலத்துல எத்தனையும் வருது எல்லாம். டெக்னாலஜி. சரி, ஃபர்ஸ்ட் வயசானவங்க தெரியும். எடுங்க, ஒரு நிமிஷம் எடுங்க, நான் கேட்குறேன். 2 பேரும் கேட்குறேன். பாட்டி இங்கே எப்படி இங்கே நின்னீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? எத்தனை பேர் வருவாங்க? இப்போ நாங்கள் தான் 4-5 பேர் வருவாங்க. 4 நாளைக்கு வருவாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வருவாங்க தம்பி. மற்ற நாள்லாம் அவ்வளவு. எத்தனை வருஷம் இருக்கீங்க? நாங்கள் 7 வருஷமா ஆச்சு. உங்க ஊருக்கு பாட்டி? எங்க ஊர் ரங்கம்பாளையமே தான். ஓ, காலையே ஏன் குடிங்க. அப்புறம் ஐயால என்ன ஐயெல்லாம் போயிட்டாங்க. ஐயோ போயிட்டாரு. யாரு குடிக்க மாட்டேன். அவன் நாட்டுக்கு அவி போயிட்டாங்க தம்பி. நாங்க தான் சீராளியோட. அவையெல்லாம் சீராளியோடு போயிட்டாங்க. ஊரோட ஸ்பெஷல் என்ன? அம்மா நூல் எல்லா ஊரும் கம்மங்கூழ். இன்னொரு கம்மங்கூழ். அது தவிர வேற என்ன? சாப்பாடு என்னது இது? சாப்பாடு நாங்க எல்லா ஊர்லயும் சோறு தான் சொல்லுவாங்க. என்னங்க இல்லைங்க. பக்கத்துல வச்சு போட்டா எடுத்தாச்சா அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. சாப்பிடு இருக்கு. அதான் அப்படியே குடிக்கல கடான பேசுல. நான் கூட ஏதோ மியூட்ல போட்டீங்க, இது பண்ணிட்டீங்க நினைச்சேன், பாஸ் போட்டீங்க நினைச்சேன். பாட்டி வெங்காயம் வெட்டுறத பாருங்க. பெரியவங்களுக்கு மரியாதை தானே, நம்ம அதனால உட்கார வச்சுக்க பாருங்க. நாங்கெல்லாம் அவங்க எவ்வளவு தூரத்துல வந்துட்டாங்க தெரியுங்களா? இல்ல, எங்க ஒரு சின்ன இடம் கிடைச்சாலும் போய் உட்காந்துருவாங்க. பாட்டி எங்க வீடு எங்க பக்கத்துலயா? தூரம் தான் சாமி. அங்க இருந்து அங்கே அடுத்து காட்டி. இங்க பஸ் எல்லாம் வருங்களா? அப்பப்பதான் வருங்களா? பஸ் எப்பவுமே காட்டு சைடுல கட்டிருக்கு தம்பி. ஆ பஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. சரி சரிங்க. எத்தனை பைக் போகுது, எத்தனை பஸ் போகுது. ஆ அவன் சின்ன பையன் தெரியாது. என்னங்க பாட்டி? வந்து தெரியாது. ஆமா ஆமாங்க. ஒரு மிளகா ஊறுகாய் வேணுங்களா? ஊறுகாய் இப்போ அழகா இருக்கீங்களே.
அப்ப யாருக்கு சரியா உங்க பேர்ல ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? 2 பாட்டு இருக்கு. 2 பாட்டு இருக்கு. ஆமா, கண்ணுக்குள்ள மையன்னு ஒரு பாட்டு இருக்குது. கண்ணுக்குள்ள மையா? ஓ இருக்கு, நல்லா இருக்குது. பேருக்கு என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கல. எனக்கு மறந்து போச்சுங்க பாட்டி. அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல பேருக்கு பாட்டு இருக்குது. டக்குன்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வராது. அதே டக்குன்னு சொன்னப்பா அது படிக்கும் போதும் சரி, இப்ப இருக்கும் போதும் சரி. காதலின்னு ஒரு பாட்டு இருக்குதுங்க. கண்ணமாயன் காதலின்னு. அப்படி ஒரு பாட்டு இருக்கு. 2 பாட்டு கச்சேரி வைங்க பாப்போம். பாத்தீங்க அவங்க லைவ்ல முடிச்சிருக்காங்க, நீங்க லைவ்ல ஆரம்பிங்க. விஜய் சேதுபதி சரண்யா பாடும், தினேஷ் ஆடுவாங்க. ஆமா, நீங்க இவங்க 2 பேர் சேர்த்து மத்தால தட்டுவாங்க. நம்ம வசூல் ஆயிடும். இப்ப ஆனந்தத்துல ஆடுவார் பாரு. போக வேண்டியதான். பாட்டி பாய். தண்ணி. பாய் பாய். பாய் பாய். பாய் பாய் பாட்டி பாய். பாய் சொல்லுங்க. இந்த பிள்ளை வேலைக்கு பாய் 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 பாய். எடுத்து என்ன வேலை போறீங்க? சொல்றாங்க உங்களுக்கு அப்புறமேல் தெரிய வரும். பாருங்க ட்ரெண்ட் ஆக போறீங்க. பாருங்க இங்க எந்த பஸ் வருது? சத்தியமங்கலம் பஸ் வருது. கூமாப்பட்டிக்கு போற பஸ். குமாம்பட்டிக்கு போற பஸ்ஸா? ஏங்க நில்லுங்க, இந்த பஸ் தானா அது? ஆஹா, பாய் பாட்டிமா. பாய் சாமி. பாய் 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 பாய். பாய் பாட்டி. பாய். பாட்டி யாரும் திட்டுறாங்க. பாட்டி கூல் சூப்பர். பாய். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தா போதும். ஹலோ சாப்பிட்டு போட்டு ஹலோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. பண்ணி பாருங்க அவங்க டப்பாவை தூக்குறாங்க. ஓ இதுவா, அது வாட்டர் கேனா? நான் கூட மாத்தி ஜட்ஜ் பண்ணிட்டேன். வர தெரியல. நல்லது தூக்கி போயிட போறாங்க, பாத்துங்க. அதே சாப்பிடுவோம். நினைச்சேன். கையும் வத்தலுமா மாட்டிக்கிட்டாங்க. நோட்டீஸ் த பாயிண்ட். ஓ இதுல பங்கு வேறையா? நான் உங்களுக்கு கொண்டு தர வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டீங்க தானே? வேணாம் வேணாம், நல்லா நியாயமான அதிகாரி. அதுக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிட்டேன். ஆல்ரெடி ஒரு கடைக்கு வந்தானுங்க, கம்மங்கூழ் கடை குடிக்கிறேன்னு. அடுத்து இப்போ செகண்ட் கடையில் ஸ்டாப் போட்டானுங்க, டீ கடையை. ஜிம்ஜா மேடம். ப்ரோ எனக்கு ஒரு டார்க் ஃபேண்டசி ப்ரோ. ஊருக்கா வாங்கி சாப்பிட்டே போகலாம். போலாம். ஊர் எது வாங்கலாம்? கடல மிட்டாய். கடல மிட்டாய். ஆமாம். லைவோட ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க. அங்கே கதான ப்ரோ போட்டோம். டேஸ்ட் இருக்கா? இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கல கடலை முட்டை. அப்படியே 6 பேர். நிறைய வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். குர்குரே எல்லாம் மேக்ஸ். குர்குரே வேணுமா? விங்கோ வேணுமா? எனக்கு எது வேணாம், இதே சாப்பிடுங்க. ரொம்ப டயர்டா. டீ சாப்பிடலாமா? டீ. உங்களுக்கு டீ சாப்பிடலாமா? டார்க் ஃபேண்டசி கேட்டாரு. டீ சாப்பிடலாம். சாப்பிடலாம். இவரு தேங்க்யூ. உங்க மனசு போதும். பிஸ்கட். அவர் ஜிம்ஜாம் கேட்டார், ஜிம்ஜாம் இல்லை, அதை இதை வாங்கிட்டேன். அந்த பொண்ணு பிங்கோ வச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறந்துடுவாங்க. அவங்களுக்கு பிங்கோ எடுத்து 2 எடுத்துட்டு
டேய் அது அவங்களுக்கு வாங்க, சரி வாங்க. இதுல அங்க போய் காமெடி தான் வருது. சரணியை வேணா தொங்க வச்சலாம் மாதிரி பிடிச்சி. நல்லா நல்லா இருக்கும். கடலை வாங்கிட்டேன், கடலை. ஆனா இது ஒண்ணுதான். எல்லாரும் பாத்துக்கோங்க சாமியார. ஆனா ஆய் சொல்லலாம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பவானி சேகர் கேட்கணும் விளையாடுங்களா. அப்போ மனசு ஜென்மம் மட்டும்தான் யார் சொன்னாலும் கேட்கறது இல்லை. பாடெல்லாம் கூட யாரோ சொன்ன ஒருத்தவங்க சொன்னால் கேட்குது இல்லைன்னா என்ன பண்றது? எப்படி ஆயிட்டு இப்போ வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மனுஷர் வந்து இப்படி மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் அம்மா கூப்பிட்றாங்க. ஹலோ மா, பவானி சாகர்மா ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் போயிருக்கோம். இடையிலலாம் விளாக்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். எனக்கு ஒரு டவுட்டு. இந்த காலத்துல ஃபோன் இருக்கு, எல்லாம் இருக்கு, நம்ம வந்து இவ்வளோ கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இருக்க கொஞ்சம் இயற்கையாவது அடுத்த ஜென்ரேஷன் காட்டணும்னு. அந்த காலத்துல இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம். இதை விட எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அந்த காலத்துல. எல்லாமே அழிக்கிறோம். ஆனா இப்ப என்னன்னா டெவலப் ஆகியுமே அதை வந்து சரியான முறையில பயன்படுத்துறது இல்லை. எப்படின்னா எல்லா சுற்றுச்சூழலையுமே அழிச்சாச்சு. அப்ப விலங்கெல்லாம் வீட்டுக்கு உடனே வராம என்ன பண்ணும்? அதோட பிளேஸ்ல நம்ம போயிட்டோம். அப்ப அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லாத மாதிரிதான். அது உள்ள வரும்போது அதுலயே அடிச்சு நம்ம கொள்ளுவோம். அதுதான். இப்ப ஆனா கேட்டா யார் மேல தப்பு? அந்த ஆடோ மாடோ பண்ணியோ யாரு மேல சொல்லுவோம். ஆனா அது ஒரிஜினலா யார் தப்பு? நம்ம தான் தப்பு. இப்போ நம்ம எங்க வந்து பவானி சாகர் ரீச் ஆயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது கரெக்டா ஆம்பளை போய் மாதிரியே பேசுற. அங்க நம்ம அவங்க ஆளுங்களுக்கு போடுங்க. உங்க கையில ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 1 2 5 10 அம்மா தாயே வச்சு போடுங்க.